ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 13 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ கொல்றதுக்காக ஒரு போலீஸ் திருட்டுத்தனமாக வந்திருப்பான். வந்தது இல்லாமல் நீ தான் டைச்சியான்னு சொல்லிட்டு கையில் ஒரு இன்ஜெக்ஷனை போட ரெடி ஆகிட்டான். அவன் அங்கே ஓடி இருக்க பாட்டில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிக்கிருக்கான். அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரில. இப்படியே நெக்ஸ்ட் சீன் அப்படியே ஸ்ட்ரீட்டை தான் காட்டுறாங்க. ஸ்ட்ரீட்டில் மெரு ரொம்ப சோகமாக போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை காய்ஸ், நம்ம கதையோட ஹீரோனே இவங்க தான். அப்போ மெருன்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா கோ வந்து நிற்கிறான் கையில் ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு. ஏய், நான் அந்த கான்சர்ட்க்கு 2 டிக்கெட் இருக்குப்பா. உனக்கு அந்த சிங்கர் ரொம்ப பிடிக்கும் தானே? நீ ஃப்ரீ டைம் இருந்தால் என்னோட வரியா? நம்ம 2 நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அவங்க சொன்னாங்க தேங்க்ஸ், பட் நான் அந்த மூடில் இல்லை. நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்காக இல்லை. ஏன்னா அவன் அதை பண்ணியிருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. டைச்சி மர்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோனா போக மாட்டான். அவன் அப்படியே பார்க்குறான். அவன் எங்கே பண்ணான்? நான் தானே மாட்டி விட்டேன்னு. அவன் அப்படியே ஆக்டிங் போட்டு சொல்கிறான். நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் அந்த லாயர்ட்ட இருந்து கேள்விப்பட்டேன். என்ன சொல்ற? டைச்சியை பற்றி எதுவும் சொல்ல போறியா? ஆமாம், அவன் ஹார்ட் அட்டாக்ல அந்த பிரிசன்லேயே இறந்துட்டானா. அதை கேட்டதும் அவங்க அவ்வளோதான் மனசு உடஞ்சி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. கதறி கதறி அழுகுறாங்க. இவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். தெரியாத மாதிரி அவன் நல்ல கைதான்ப்பான்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பிரிசனுக்கு வந்தா இங்கே டாக்கோ கதறிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த ஃபைட்டை தடுத்துருக்க வேண்டியதானே ஜிண்டாய், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. டைச்சி ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜிண்டாய் சொல்றாரு, என்னால் நம்பவே முடியல, அவன் உண்மையா சாகுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இங்கிட்டு இன்ஃபார்மரியை பார்த்தா ஒரு கார்டு சொல்லிக்கிருக்காரு, இந்த காய் சீக்கிரமே அவனோட ப்ரொஃபஷனல் ரிலீஸ்க்காக அவனை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். பட் அந்த ரியூஜி அவனை இந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கானே. அந்த சைடு பெட்டை பார்த்து சொல்றாங்க, பட் இந்த டைச்சியை நாங்கள் ஹார்ட் அட்டாக் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு சின்ன வயசு தானே ஆகுது, அவனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்? டாக்டர் சொல்றாரு, ஒருவேளை. அப்படியே இந்த தருக்கியை காட்டுறாங்க. அப்படியே இருக்கதோட நெக்ஸ்ட் சீன் எங்கே போகுதுன்னா 2 பேர் அப்படியே சேர்ஸ் பண்ணிக்கிருக்கானுங்க. யாரு? அந்த டகுராவும் ஜாகசாகியும் தான். ஏய் தேங்க்ஸ்பா, இனிமே நமக்கு அந்த டைச்சியோட தொல்லை இல்லை, நீ நல்ல வேலை பண்ணியிருக்கடான்னு இவனுங்க ஹாப்பியா இருக்கானுங்க. ஜாகசாகி சொல்றான், நான் தானப்பா பெரிய ஆளு. இப்ப அந்த பிரிசன்ல அவனுக்கு காடா இருந்தது ஜிண்டாயிடா, அதை மாரி நான் சம்பவம் பண்ணியிருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளு. ஏன்னா அந்த பிரிசன்ல அவன் தான் கிங்கு மாதிரி, அவனால கூட ஒன்றும் பண்ண முடியல. ஏய் ஆமாடா, இதுக்காக தான் நம்ம அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணியாகன்னு ஒயினை கையில் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் இதுக்காகவே உனக்கு நிறைய கேஸை பிடிச்சி கொடுக்குறேன்டா, அதனால உனக்கு பணமலை கொட்டோன்னு கொட்ட போகுது. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமே நம்ம எதுக்கும் பயப்படவே கூடாது, இனி பயமும் இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த பிரிசன்லேருந்து ஹருக்கி ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கான். அவன் போகும்போதே அந்த கார்டு கூப்பிட்றாரு, உன்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் இன்னும் ஹீல் ஆகலப்பா, அதனால ஒரு லிமிட்டை புஷ் பண்ணிக்காத. அதுக்கு ஹருக்கி சொன்னா, தேங்க்ஸ், நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டேன்னு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போனோன்னே அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு வழியா அப்படியே அந்த சூரியனை பார்க்குறான். நான் பிரிசனை விட்டு வெளியே வந்துட்டேன்னு பார்க்குறான். பார்த்தா கையில் ஒரு ஃப்ளவரை கொண்டுட்டு ஒரு கிரேவுக்கு போயிட்டு இருக்கான். போய் அந்த கிரேவுக்கு முன்னாடி முட்டி போட்டு, சாரி, நான் பார்க்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களை பார்க்க வரவே முடியலன்னு கட்ட அப்படி இப்படியே பிடிக்கான். பார்த்தா அதே மச்சான் காய்ஸ், யாரு? நம்ம தலைவன் தான். நான் ஃபேஸ் வேணா சேஞ்ச் ஆயிருக்கலாம், பட் நான் இன்னும் உங்களை மறக்கலாமா? பார்த்தா அந்த கிரேவுக்கு எதிராக அந்த கட்டை அப்படியே பிரிக்கிறான். அப்படியே முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. டைச்சி கேட்குறான், நீங்கள் என்ன சாக சொல்றீங்களா என்னைய? இல்லை, என்ன மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு ஜிண்டாய் சொல்கிறாரு, நான் உன்னோட லைஃபை அபேண்டன் பண்ண தான் சொல்கிறேன் டைச்சி. பார்த்தான் அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உனக்கு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லை உன் ஸ்கல்ஃபையே ஃபுல்லாக மாற்ற போகிறோம், அதுவும் இவனோட ஃபேஷியலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் எவனுக்கும் டவுட் வரவே வராது. அது மட்டும் இல்லை, நீ அவனோட இடத்துல தான் இனிமேல் இருக்க போகிற. இருக்கிறான், என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, உனக்கு தான் தெரியும்ல, இனிமேல் இந்த காயால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. நீ இவனோட இடத்துல இருந்தான் நீ வெளியே போக போகிற, அதுக்காக நீ எல்லாத்துக்கும் தயாராருடா. ஓ அப்படியா, நான் ரெடி ஆயிரேன்னு ரெடியாக இருக்கான். அப்படியே ஆப்ரேஷன் ரூமை காட்டுறாங்க. அப்போ கட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட டைச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட லைஃப்பை நீ அபேண்டன் பண்ண ரெடியாருடா. பார்த்தா ஃபேஸை மட்டும் இல்லாமல் மொத்த தலையில் இருக்க எல்லாத்தையும் கலட்டி வச்சிருக்கானுங்க. அப்படியே அவன்கிட்ட உள்ளதை இங்கேயும், இங்கே உள்ளதை அங்கேயும் மாத்துறானுங்க.
நீ இனிமே ஹருக்கியா தாண்டா வெளியே போக போறேன்னு தையல் போட்டுக்கிட்டே சொல்றாரு. அப்பதான் ஹீரோ கட்டை பிரிக்கிறான். எப்பா இதேதான் காய்ஸ் நம்ம தமிழ்ல உள்ளது. அம்மா நான் டெஃபினட்டா அவனுங்களை ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு அந்த கிரேவை விட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். போகும்போதே சொல்றான், இது ஆரம்பம் மட்டும்தான்டா, உங்க ஒவ்வொருத்தனையும் நான் ரிவெஞ்ச் எடுக்காம விடவே மாட்டேன். இப்படி சொல்றதோட இந்த சாப்டர் 13 முடியுது. சாப்டர் 14 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹீரோ உங்க அம்மா கிரேவ்லேருந்து போகும்போது சொல்லிட்டே போறான், இது ஆரம்பம் மட்டும்தான், அவனுங்க ஒவ்வொருத்தவனுக்கு எதிராக நான் ரிவெஞ்ச் எடுக்காம விடவே மாட்டேன். அப்படியே டெரராக பார்க்குறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் ஒரு ஹோட்டலில் தான் கட்டுறாங்க. ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி குளிக்கும்போது அந்த கண்ணாடியை பார்க்குறான். எனக்கு சர்ஜரி பண்ண எல்லா ஸ்கேரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. இது பெட்டராயிட்டு தான் இருக்கு. நான் இப்போ டைச்சி கிடையாது, நான் இந்த ஹருக்கியோட ஃபேஸில் இருக்கேன். ஹருக்கி இறந்துட்டான். அப்போ தான் ஹீரோ எந்திரிச்சப்ப அந்த ஹருக்கியை பற்றி கேட்டிருக்கான். பார்த்தா அந்த டாக்டர் சொல்கிறாரு, அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்ப்பா. பட் நம்ம சர்ஜரிக்கும் அதுக்கு எந்த ஒரு ரிலேட்டடுமே இல்லை. அவனோட கண்டிஷன் எல்லாம் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. நான் ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக முடிச்சு அவன் தூங்க வகையில் கூட மெடிசனை கொடுத்தான் தூங்க வச்சோம். பட் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அப்போ ஜிண்டாய் சொல்கிறாரு, அவன் கொல்லப்பட்டிருக்கான்டா. என்னது, கொண்டுட்டாங்களா? யாரு? ஒருவேளை இந்த ரியூஜி மாதிரி எவனும் பாதிக்கப்பட்டவன் கொண்டுட்டானா? இல்லை, அவன் யார் ஃபேஸில் இருந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? டைச்சி, அவனுங்க கொல்ல வந்து ஒன்னதான்டா. இவனுக்கு சரியான ஷாக்கு. என்னையா? ஹருக்கி பாவம் துடிச்சு செத்துருக்கான். அப்ப அவனுங்க ஹருக்கிய கொல்ல வரல, அவனுங்க கொல்ல நினைச்சது அந்த பிளேஸ்ல இருந்த என்னத்தான். நான் மட்டும் இப்ப அந்த பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணலன்னா நான் நேரம் இறந்துருப்பேன்னு அப்படியே பாக்குறான். இருந்தாலும் என்னை கொல்ல வந்தானுங்கள ஒருத்தனை கூட விட மாட்டேன்னு அந்த பெட்ஷீட்டை முறுக்கிக்கிட்டே சொல்றான். அப்ப டாக்டர் சொல்றாரு, நம்ம எதிர்பார்த்தபடி இது நடக்கவே இல்லை. ஏன் ஜிண்டாய் கூட ஒன்றும் பண்ண முடியல. பட் கர்மாவை ஒன்றுமே பண்ண முடியாது. நீ வெளியே போயிரு. டெஃபினட்டா இந்நேரம் நீ இறந்தது வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு அவன் ஷோல்டரில் தட்டிக்கிட்டே ஆறுதல் சொல்கிறாரு. பட் நம்ம பிளானில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நீ காமாருடா. நீ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு இந்த ஃபேஸ் கொஞ்சம் செட் ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணு. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹீரோ பார்க்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து நான் ரெடியாக இருக்கேன். இப்போ ஜிண்டாய் சொல்கிறாரு, இதெல்லாம் அபியஸாக தான் இருக்குது. பட் இந்த பிளேஸ்லேருந்து நீ ரிலீஸ் ஆகித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, உன்னோட ரிவெஞ்ச் இன்னையில தான்டா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பார்க்குறான், ஆமாம் அதுவும் கரெக்ட் தான். நீ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கியா? இதுக்காகத்தான் நம்ம 2 வருஷமா வெயிட் பண்ணோம். கரெக்ட் தானே? காய்ஸ் இவனுங்க என்ன குழப்பிட்டே இருக்கானுங்க. போன டைம்னா இன்னும் 10 வருஷம் தான் இருக்குங்கண்ணா. கரெக்டாக இப்போ 2 இயர்ஸ் தான் ஆகுது போல காய்ஸ். ஹீரோ அப்படியே பார்க்குறான். ஓ, வந்து அந்த ஹருக்கியோட திங்ஸ் எல்லாம் ஹீரோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹருக்கியோட ஸ்மார்ட் ஃபோனு, மற்ற திங்ஸ் எல்லாம். அவன் இதை எப்படி வாங்கியிருப்பான்? இந்த ப்ரிசனுக்குள்ளே இவன்ட்ட எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே அவன் அந்த கிளாஸ் மிரர்ல அவன் ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கான். அப்போ அன்னைக்கு அவன் சொன்னதான் ஞாபகம் வருது, நான் உமன்ஸ்கெல்லாம் ட்ரக்கை கொடுத்து என்னோட பப்பட் மாதிரி வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அது முடிஞ்சதும் அந்த சோப்லான்ஸ்கிட்ட விற்று மணி ஆக்கிடுவோண்டா. அதை யோசிச்சதும் எனக்கு தெரிஞ்சு இப்படித்தான் அவன் எல்லா திங்ஸையும் வாங்கியிருக்கணும். பட் நான் அந்த ஃபேஸை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி கண்ணை முன்னதும் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி சொல்கிறான், உன்னோட ஃபேஸை எனக்கு தெரியும்டா எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதை நான் நல்ல மடியமாக யூஸ் பண்ணுறேன்னு ஒரு மாதிரி சொல்கிறான். அப்படியே எங்கிட்டு பார்த்தா கிராண்ட் ஹோட்டலில் தான் கட்டுறாங்க, டோக்கியோவில் இருக்குது. அங்கே நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன டைம் வந்துருச்சு, இந்த பிளேஸ் தான் நினைக்கிறேன். போய் ஒரு டேபிள் கிட்ட போகிறான் டயத்தை பார்த்துட்டு. அப்போ அவர் அன்னைக்கு சொன்னதை ஞாபகம் வருது, நீ அந்த கிராண்ட் ஹோட்டலுக்கு போ, நீ எப்போ அந்த ப்ரொஃபஷனல் ரிலீஸ் ஆகுறியோ அப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறேன். அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போதே டக்குன்னு ஒரு ஆள் வந்து அந்த டேபிளில் உட்காராரு. ஏய், நீ தானப்பா அந்த பிரசிடென்ட்டோட அப்ரண்டிஸ்? அதுக்காக சொல்கிறான், ஆமாம் ஜிண்டாய் என்னை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. சரி அது ஓகே, பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுப்பா. அது ஹீரோ சொல்கிறான், வெயிட், ரிஃப்ளெக்ட் அண்ட் ஹோப். அவன் அப்படியே பார்க்குறான், கரெக்டாக இல்லையான்னு கூட சொல்கிறா. அடே, அவன் அப்படியே கண்ணாடியை திறந்து, நான் தான்ப்பா சாட்டோ. ஓ அப்படியா, சரி அது ஓகே. பிரசிடென்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுவா, அவர் வெளியே இருக்கும்போது எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னதான் நிறைய எனிமிஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கொஞ்சம் அலைஸ் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கையும் ஒரு ஜப்பானுக்கு சேர்ந்த பாஸ்போர்ட்டையும் கொடுக்குறாரு. அவன் அப்படியே எடுத்து அதை பார்க்குறான். பார்த்தா ஹீரோட புது நேம் குரிஷு. ஹீரோ அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்து, ஓ இதுதான் என்னோட புது நேமா? அவர் ஓகேப்பா, இதை நீ நல்லா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு போனான். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பணமும் ஒரு ஃபோனும் இருக்குது. அவன் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன இது,
அப்போ தான் அவர் அன்னைக்கு சொல்கிறத மறுபடியும் வச்சு பார்க்குறான். முதல்ல கிரிப்டோ கரன்சி எப்படி கேஷாக மாற்றணும்னு தெரிஞ்சுக்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும் வெளியே. நான் அதை எப்படி நான் டீச் பண்ணுறேன்டா. ஹீரோ கேட்குறான், பட் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேராக இருக்கா? நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ செய்கிறீங்க என் ரிவெஞ்சுக்காக? இதனால நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சாக கொடுக்க முடியும்னு எனக்கு ஒன்றுமே தெரில. ஜிண்டாய் சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? அவர் அப்படியே பார்க்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, என்னோட கோலும் உன்னோட ரிவெஞ்சில் தான்டா இருக்குது. அப்படியே 2 பேரும் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், ஜிண்டாய் தேங்க்யூ, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான். தலைவன் மாசா ஒரு சூட் கேஸோட போகிறான். ஏய் மிஸ்டர் குரிஷு, வெல்கம், உங்களுக்கு நல்ல ஜேர்னி அமையும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இவனுக்கு மட்டும் விண்டோ சீட்டு கிடச்சிருது. அப்படியே ஜன்னல் சைடு பார்த்து திங்க் பண்ணுறான். நான் முதல்ல டார்கெட் பண்ண வேண்டியது அந்த 3 பேர் தான். அவனுங்கிட்ட தான் என்னோட ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும். பட் அவனுங்க யாரோட லிங்க்ல இருக்கானுங்க ஒன்றுமே தெரில. அவனுங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இது நடந்து கரெக்டாக 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சயங்கா மர்டரில் யார் என்னை ஃப்ரேம் பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதோட ஃபுல் ஸ்டோரியும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் அவனுங்களுக்கு அதோட வழி என்னன்னு காட்டுவேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த 2 வருஷம் அனுபவிச்ச கஷ்டத்தையும் அவனுங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பேன்னு டெரராக பார்க்குறான். பட் அதுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஃபண்ட், இன்னொன்று என்னோட அலைஸ்ட் இருந்து ஹெல்ப் தான். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு முதல்ல அப்ராடு போகணும்னு ரெடி ஆகிட்டான். ஏன்னா அப்போ தான் ஜிண்டாயோட மணியை நான் ரெட்ரீவ் பண்ண முடியும். அப்படியே ஃப்ளைட்டும் கிளம்பிருச்சு. இப்போ சொல்கிறேன், அந்த அமௌண்ட் கம்மியானது இல்லை, அது 50 பில்லியன் ஏன் ஒர்த்தான கிரிப்டோ கரன்சி. அதை வச்சு நான் அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்காமல் விடவே மாட்டேன்னு ரெடியாக கிளம்பி போயிட்டுருக்கான் அப்ராடுக்கு. இதோட இந்த சாப்டர் 14 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.